வணக்கம். இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், சப்பாத்தி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் தக்காளியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து இந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாகவும் திக்காகவும் வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு 10 முந்திரியை சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன், அதுவும் இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாகவும் திக்காகவும் அரைச்சிக்கோங்க, தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300-350 கிராம் அளவுள்ள ஒரு பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தோல் நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பீர்க்கங்காயும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன பிரிஞ்சி இலை வச்சுருக்கிறேன். இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் போயிட்டு நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி, கசகசாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காவை சேர்த்துடலாம். பீர்க்கங்காவும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பீர்க்கங்காவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா மிக்சர் ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காவிலையும் கொஞ்சம் தண்ணி ஊறும். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குக்கரில் ஒரு விசில் வந்துட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட பீர்க்கங்காய் கிரேவி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கரண்டியை வச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த ஒரு கிரேவி பார்த்திங்கன்னா மதியம் சாதத்துக்கும் செட் ஆகும், நைட்டு சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.